நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பதிவை பார்க்க போகிறோன்னா, பேய் மிரட்டி இலையை பற்றி தான். இந்த இலையை வச்சு தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நிச்சயமாக முடியும். இது தொடர்பாக நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ தேடி பார்த்தா கூட அதில் இது பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இந்த பதிவை நான் பார்த்திங்கன்னா எதுக்காக போடுறேன்னா, இதை நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இந்த இலைகள் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ரோடு ஓரங்களிலேயோ அல்லது ஒரு கழனி வெளி அருகிலேயும் காடுகள்லேயும் இந்த புதார மாதிரி இந்த செடிகள் இருக்கும். இந்த இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும். அதோடைய பூக்கள் ரோஸ் நிறத்தில் இருக்கக்கூடியது. இந்த இலையை பார்த்திங்கன்னா பச்சையாகவோ இல்லை காஞ்சதாகவோ இந்த மாதிரி கையாலேயே சுருட்டிட்டு இந்த எண்ணெயை ஊற்றிட்டு அகலில் அதில் இதை முனையை லேசாக நனைச்சிட்டு அப்படியே இதோடைய இலையை திரி மாதிரி போட்டாலே போதும். நம்ம சாதாரணமாக வீட்டில் எப்படி திரியை விளக்கில் போடுறோமோ அதே மாதிரி இந்த இலையும் போட்டுட்டு நெருப்பினை பற்ற வைத்தால் தீபம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரியும். இந்த இலையை பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா கிரகிக்கக்கூடிய சக்தி இதில் இருக்கிறதுனால சுலபமாக எண்ணெயை இந்த இலைகள் கிரகிச்சு கொள்ளுது. அதனால் தீபம் ஏற்றும் போது நின்று அமைதியாக நிதானமாக எரியுது. இது ஒரு நாள் முழுவதும் கூட எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லாவே எரியக்கூடிய தன்மை உடையது. மற்ற இலைகள் இந்த மாதிரி எண்ணெயை கிரகிக்க சக்தி இல்லாததுனால அது பார்த்திங்கன்னா நெருப்பில் கருகி போகுது. இந்த இலை இந்த மாதிரி நின்று அமைதியாக அழகாக எரியும். இதை பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் வீட்டில் ஏற்றினா சிறப்புன்றாங்க. வீட்டில் இருக்கிற தீய சக்தியெல்லாம் ஓடி போகும் இந்த இலைய தீபத்தை ஏற்றலாம் அப்படின்றது நிறைய சொல்கிறாங்க. அது உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் பார்த்து ஆராய்ஞ்சு அதை என்றைக்கு ஏற்றலாம் எப்படி ஏற்றலான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இலையை பார்த்திங்கன்னா தீபமாக ஏற்றக்கூடியது, இந்த மாதிரி ஏற்றலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இதை நீங்கள் பயன்படுத்தி பலனடைங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.